ஹலோ, கிறிஸ்மஸ் சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த ஸ்பிரிட்டை இன்னும் கொஞ்சம் கேர் அப் பண்ணி விடலாம். அதுக்கு நான் ஹோம் மேட் ஒயின் இன்னைக்கு செஞ்சு காட்டலான்னு இருக்கிற கிரேப் ஒயின் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். அதை நம்ம செஞ்சு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கனே கொஞ்சம் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் எங்கள் வீடியோஸ் அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க. வாங்க போகலாம். Black grapes 1 kilo, sugar 1 kilo, dry yeast half teaspoon, கோதுமை ஒரு கைப்பிடி அளவு. ஒயின் செய்யறதுக்கு நான் பிளாக் கிரேப்ஸ், இந்த கருப்பு திராட்சைன்னுவாங்கல்ல, கொஞ்சம் புளிப்பும் ஸ்வீட்டுமா இருக்கும். அதை நான் 1 கிலோ வாங்கியிருக்கேன். இதை நல்லா வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணிக்கணும். சுத்தமாக வாஷ் பண்ணிட்டு ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணிக்கணும். தண்ணி எல்லாம் நல்லா காயிற மாதிரி. அதுக்கு பிறகு ஒரு பாத்திரத்தில் நம்ம தனித்தனியாக அதை உதுத்து விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தனித்தனியாக எடுத்தாச்சு. இப்போ ஒரு கரண்டியை வச்சு லைட்டாக அதை க்ரஷ் பண்ணிக்கலாம். லேசாக நசுங்கிற மாதிரி எல்லாத்தையுமே அப்படி நம்ம க்ரஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையுமே க்ரஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு பீங்கா ஜாடி எடுத்துக்கலாம். இதுதான் ஒரு சூட்டபுளான கண்டெய்னரு. பீங்கா ஜாடி இல்லை அப்படின்னா நீங்கள் கிளாஸ் கண்டெய்னரில் இந்த மாதிரி நீங்கள் சோக் பண்ணி வைக்கலாம். இந்த ஜாடியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி சுத்தமாக ட்ரையாக தொடச்சி எடுத்துருங்க. இப்போ ஒரு லேயரு நம்ம இந்த க்ரஷ்டு கிரேப்ஸை போட்டுக்கலாம். இன்னொரு லேயர் நம்ம சுகர் ஆட் பண்ணுறோம். இப்போ 1 கிலோ கிரேப்ஸுக்கு நான் 1 கிலோ சுகர் எடுத்திருக்கேன். இது ஐடியல் ப்ரொபோர்ஷன் தான். சப்போஸ் நீங்கள் வாங்குகிற கிரேப்ஸ் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்வீட்டு அதிகமாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3/4 கிலோ சுகர் ஆக்கிங்க. நான் யூஸ் பண்ணது வந்து பிளாக் கிரேப்ஸ், இந்த கருப்பு திராட்சை. அது கொஞ்சம் புளிப்பும் ஸ்வீட்டுமாக இருக்கும். ஸோ நான் 1 கிலோவுக்கு 1 கிலோ போட்டுக்கிறேன். நான் இப்போ இன்னொரு லேயர் கிரேப்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இன்னொரு லேயர் சுகர் போட்டுக்கலாம். நாங்கள் சின்னதாக இருக்கும்போது ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் எங்கள் அம்மா இந்த இது பண்ணிவிடுவாங்க, ஒயின் பண்ணிவிடுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதை எடுத்து நாங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். அப்போ அந்த ஸ்மெல் நல்லா வரும், நல்லா தெரியும். ஒவ்வொரு நாளும் புளிச்சிக்கிட்டே போவோம். ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக செய்வோம் அந்த வேலையெல்லாம். இப்போ கடைசியாக அந்த கிரேப்ஸையும் போட்டு அதுக்கு மேலே நம்ம சுகரை போட்டுக்கலாம். நம்ம போடுற குவான்டிட்டி வந்து இந்த ஜாரில் நெக்கிலேருந்து ஒரு 3 inches கீழே இருக்கணும். அந்த கேப் இருக்கணும். ஃபுல்லாக போடக்கூடாது. நாம் இப்போ லாஸ்ட்டாக சுகரை போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் போட்டாச்சு, கிரேப்ஸு சுகர்லாம். இப்போ இதில் நான் 1 லிட்டர் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன். இந்த வாட்டரை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு வச்சுருக்கேன். இதில் 1 லிட்டர் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அது ஃபர்மெண்டேஷன். அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன். அது ஒரு பவுலில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த ஈஸ்ட்டை நல்லா நம்ம வந்து கரைச்சிக்கலாம். நார்மலாக அந்த ஈஸ்ட் வந்து எங்கள் வீட்டிலலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. நாங்கள்லாம் போட மாட்டோம். ஏன்னா அப்போல்லாம் ட்ரெடிஷ்னலாக 40 days நாங்கள் சோக் பண்ணுவோம். 40 நாள் ஊறும். இப்போல்லாம் 21 days தான். இது கூட 21 days தான் வைக்க போகிறேன். அதனால் கொஞ்சம் அடிஷ்னலாக ஃபார்மெண்ட் ஆகுதுக்காக நான் ஈஸ்ட் போட்டுக்கிறேன். கொஞ்சம் இந்த ஈஸ்ட்டை நல்லா கரைச்சி அந்த வாட்டரில் ஊற்றிடலாம். அப்படி நெக்ஸ்ட்டு மெயின் ப்ராப்பர்ட்டி ஃபார்மெண்டேஷனுக்கு வந்து கோதுமை. 1 கிலோ கிரேப்ஸுக்கு வந்து 1 கை கோதுமை. இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் அதில் போட்டு நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் நல்லா. இது வந்து நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஆக்சுவலி நம்ம மிக்ஸ் பண்ணோம். இல்லைனா அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2 days. அப்போ நீங்கள் இந்த ஸ்டீல் ஸ்பூன்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. வுட்டன் ஸ்பேட்டுலா இல்லை ஏதாவது வுட்டன் ஸ்பூனை வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணி விடணும். இன்றைக்கி போட்டோம்னா நாளைக்கு டெஃபினட்டாக ஒரு தடவை எடுத்து நாம் மிக்ஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு ஒன்ஸ் இன் 2 days நாம் மிக்ஸ் பண்ணிட்டு வரணும். 21 நாள் கரெக்டாக. இப்போ நம்ம ஜாடியோடைய மூடியை போட்டு அது மேலே ஒரு காட்டன் கிளாத் எடுத்து நல்லா டைட்டாக கட்டிடலாம். இது ஆக்சுவலி ரொம்ப ஏர் டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ஃப்ரீயாகவும் இருக்கக்கூடாது. அதுக்காக தான் மேலே ஒரு துணியை வச்சு நம்ம கட்டிடுறோம். இது நல்லா ஒரு டார்க் பிளேஸில் வச்சுருங்க. ஒரே இடத்துலையே வச்சுருங்க. எப்போதும் ஹேண்டில் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இப்போ நாளைக்கு காலையில் ஒரு தடவை எடுத்து நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு பிறகு ஒன்ஸ் இன் 2 days நம்ம இது பண்ணிக்கலாம்.
ஸோ இன்னையோட ப்ராசஸ் இதோட முடிஞ்சிடுச்சு இந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. இன்னும் 21 days வெயிட் பண்ணுங்கள். நீங்களும் நாளைக்கு போட்டிங்கன்னா கரெக்டாக கிறிஸ்மஸ்க்கு வைன் ரெடி ஆகிடும். இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். கிரேப் ஜூஸ் ஆச்சு. இன்னும் நம்ம கொஞ்சம் ஃபர்மெண்ட் பண்ணுறோம். ஆனால் ஃபர்மெண்ட் பண்ணால் தானே அது வைன், இல்லைனா வெறும் ஜூஸ் ஆகிடும் இல்லையா? ஸோ வெயிட் பண்ணுங்கள். நான் 21 days கழிச்சு வைனோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். டில் தென் குட் டே.